PGTRB English Unit 9ல Language and Linguisticsல MCQ 20 questions இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். Modern English period. Modern English periodல இருந்து questions இதுல இருக்கும். இது டெஸ்ட் நம்பர் 16. First question. Which English king ruled in 1500 AD? எந்த கிங் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு? Henry VII. When did Dryden die? Dryden இறந்த வருஷம் 1700. When did Great Vowel Shift take place in England? The Great Vowel Shift வந்து எந்த டைம்ல நடந்தது அப்படின்னா 1450 to 1700. Who coined the words Great Vowel Shift? The Great Vowel Shiftங்கிற வேர்டை காயின் பண்ணவர் யாரு? Otto Jespersen. When did William Caxton introduce printing press in England? இங்கிலாந்துல printing press introduce பண்ணவர் William Caxton. எந்த வருஷம்? 1476. How many major dialects were dominant in England during the introduction of printing press in England? Printing press இங்கிலாந்துல இன்ட்ரடியூஸ் பண்ற சமயத்துல மொத்தம் 5 லாங்குவேஜ் வந்து டாமினண்டா இருந்தது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கென்டீஸ், இன்னொன்னு ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட், வெஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட், நார்தன், சதர்ன், அப்படி 5 டயலெக்ட் வந்து டாமினண்டா இருந்தது. Which among the dialect of modern English was not the one spoken during William Caxton time? Modern English, Middle English வந்துச்சுனாவே நம்ம வந்து வெசக்ஸ்ங்கிற லாங்குவேஜ் இடம் பெறாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட். கிங் ஆல்ஃப்ரிக் பயன்படுத்தின லாங்குவேஜ் வெசக்ஸ். Which among the following is not one of the East Midland dialects? East Midland dialectல எது சேராதது இதுல? லண்டன் இங்கிலீஷ். ஈஸ்ட் மிட்லாண்டுனாவே லண்டன். லண்டன்ல தான் ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களாம் ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலக்ட் தான் பயன்படுத்தினாங்க. அப்போ இந்த வெசக்ஸ்னு ஒன்று இல்லை. வெசக்ஸ்ங்கிறது ஓல்டு இங்கிலீஷ் பீரியட். வெசக்ஸ்ங்கிறது ஓல்டு இங்கிலீஷ் பீரியட். கிங் ஆல்ஃப்ரிக் பயன்படுத்தின பீரியட். How many scholars compiled the King James Bible? கிங் ஜேம்ஸ் பைபிள் தான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பைபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கிங் ஜேம்ஸ் பைபிள் தான் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டாண்டர்டா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் எத்தனை ஸ்காலர்ஸ் இருந்தாங்க? 54 ஸ்காலர்ஸ், சரிங்களா? அவங்க ஜாயின் பண்ணி தான் அந்த பைபிளை வந்து கொடுத்தாங்க. விச் பைபிள் டிரான்ஸ்லேஷன் வாஸ் இமிட்டேட் பை கிங் ஜேம்ஸ் பைபிள்? கிங் ஜேம்ஸ் பைபிள்ல எந்த டிரான்ஸ்லேஷனை இமிட்டேட் பண்ணாங்க? டிண்டேல். டிண்டேலுடைய பைபிள் வெர்ஷன் எல்லாம் அவங்க இமிட்டேட் பண்ணாங்க. Who wrote an essay, proposal for correcting, improving, ascertaining the English tongue? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குன்னு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், அதுக்கு ஒரு கிளப் மாதிரி, ஒரு அசோசியேஷன் மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு எஸ்ஸே எழுதுறாரு. அவர் தான் ஜொனாதன் ஸ்விஃப்ட். Who first compiled the English dictionary? இங்கிலீஷ் டிக்ஷனரி ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணவர் ஒரு ஸ்கூல் டீச்சர், ராபர்ட் காட்ரிங்கிறவர். பட் ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரினா டாக்டர் ஜான்சனுடைய டிக்ஷனரி தான் 1755ல வந்தது. Which English dialect became the standard dialect? எந்த டயலெக்ட் ஸ்டாண்டர்ட் டயலெக்டா மாறுச்சு? லண்டன் டயலெக்ட். அதான் ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட்னு சொல்றோம். லண்டன் டயலெக்ட் இல்லைன்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட். When was BBC established? BBC எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1922. இந்த 1922ங்கிறது ரொம்ப முக்கியமான வருஷம். இதுல வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் ஆனிச்சு. நம்ம டிஎஸ் ஈலியட்டோடைய வேஸ்ட்லேண்டுங்கிற போயம் இந்த டைம்ல தான் பப்ளிஷ் ஆனது. When did BBC set up a committee, advisory committee on spoken English? BBC வந்து ஒரு கமிட்டியை செட்டப் பண்ணாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு. அது எந்த வருஷம்? 1926. Who invented basic English? இந்த பேசிக் இங்கிலீஷை கொடுத்தவர் யாரு, கொண்டு வந்தவர் யாரு? C.K. Ogden. In compiling his dictionary of the English language 1755, Samuel Johnson used which criteria for word meaning? இவர் கம்பைல் பண்ணும்போது, டிக்ஷனரி கம்பைல் பண்ணும்போது அந்த வேர்டுக்கு மீனிங் வந்து ஆக்சுவலா அந்த ஒர்க்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்தார். ரைட்டர்ஸோடைய ஒர்க்ஸ் அவங்க எப்படி வந்து யூஸ் பண்ணாங்க அந்த லைன்ஸோடவே இவர் கொடுத்தாரு, எக்ஸ்பிளனேஷனோடவே. The best conversation of contemporary London and normal usage of refutable writers after Sir Philip Sidney. How many words were found in Dr. Johnson's dictionary? டாக்டர் ஜான்சனுடைய டிக்ஷனரியில எத்தனை வேர்ட்ஸ் அப்ப இருந்தது?
வெறும் 48,000 வேர்ட்ஸ் மட்டும்தாங்க இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 3 லட்சத்தை தாண்டிருச்சு. வேர் வாஸ் பேசிக் இங்கிலீஷ் டெஸ்டட்? இந்த சிகே ஆக்டன் வந்து பேசிக் இங்கிலீஷை இன்வென்ட் பண்ணார் இல்லைங்களா, அந்த பேசிக் இங்கிலீஷை எங்க டெஸ்ட் பண்ணாங்க, எந்த கண்ட்ரில ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா சைனாவில் தான் டெஸ்ட் பண்ணாங்க. ஹவு மெனி வேர்ட்ஸ் இன் பேசிக் இங்கிலீஷ்? ஒரு பேசிக் இங்கிலீஷ்ல அவங்க கொடுத்த எத்தனை வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா 850 வேர்ட்ஸ் தான் இருந்தது. வெறும் 850 வேர்ட்ஸை வச்சே நம்ம வந்து ஆங்கிலத்தில் பேசலாம், உரையாடலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டு வந்தவர் சிகே ஆக்டன். இந்த வீடியோவில் 20 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.